Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவெடுக்கவில்லை. ஆனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என கட்சியின் செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் முதல்வராக பதவியேற்பதை திமுக தடுக்கவில்லை என்றார். அவர் மறுத்திருக்கிறார், அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. இதுவரை அந்த முடிவு எடுக்கவில்லை. தலைவர் முடிவு எங்கள் முடிவு. நாங்க தடுக்கவே இல்லையே. நாங்க தடுக்கிறது என்ன இருக்கு? எப்படி தடுப்போம்? நாங்கள் ஆளுநரை பார்த்து இவர்களை அனுமதிக்காதீர்கள் என்றா சொன்னோம்? அவர்கள் ஆளுநரை பார்த்து சொல்கிறார்கள். ஆளுநர் எண்ணிக்கையை தானே கேட்கிறார். அந்த எண்ணிக்கையை அவர்கள் காட்டினால் அனுமதிக்க போகிறார். நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தவிக கூட்டணியில் இணைந்த காங்கிரஸை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் கூட்டணி கட்சிகளின் உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு 3 நாட்களில் துரோகம் இழைத்து முதுகுக்கு பின்னால் காங்கிரஸ் குத்தியுள்ளதாக சாட்டப்பட்டுள்ளது. மேலும் பாஜகவின் பாணியிலேயே காங்கிரஸ் செயல்படுவதாகவும், ஸ்டாலினுக்கு நன்றி கூட தெரிவிக்காமல் காலை வாரிய காங்கிரசின் நடவடிக்கையை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது எனவும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டது. என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் திமுகவின் திட்டங்கள் தொய்வின்றி தொடர்ந்தால்தான் தமிழகத்தின் வளர்ச்சியை தக்கவைக்க முடியும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை என்பதோடு நிலையான என்பதே முதன்மை நோக்கம் என்பதால் அரசியல் நிலையை ஆராய்ந்து அவசர முடிவுகளை எடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம் வழங்கியும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம். ஆனால் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளதாக கூறியதாக தெரிகிறது. வரும் 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்கள் சென்னையிலேயே இருக்கவும் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திப்பார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பதவி வெறிக்காக விஜயை முதல்வராக்க காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்வதாகவும் அதனை திராவிட இயக்கங்கள் முறியடிக்கும் எனவும் தெரிவித்தார். ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம்னா எங்களுக்கு ஆதரவு கடிதத்தோடு போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாம எடப்பாடி அங்க போக மாட்டார். எங்க போக மாட்டார் கவர்னர். அது வேற விஷயம். விஜயை கொடுக்கலாம், அதுக்கு நான் யாரு ஆதரவு கொடுப்பாருன்றீங்க? யாருடைய ஆதரவு இருந்தா போக போறாரு. அதிசயம் நடக்கலாம். ஸ்டாலினுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு நீங்க விஜய் பின்னாடி ஓடுறீங்க. அப்ப காங்கிரஸ் நடவடிக்கை சரியானதா? இதுக்கு காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்யுது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த அதிகார பதவி வெறிக்காக புரோக்கர் வேலை செய்யுது. கேவலமான புரோக்கர் வேலை. அதை திராவிட இயக்கங்கள் நிச்சயமா நாங்கள் முறியடிப்போம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, அவரே கிங் என கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். பழனிசாமியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமி ஒரு தேர்ந்த அரசியல் தலைவர் தெரிவித்தார். அரசியல் நிலைப்பாடுகளை எப்போது எப்படி எடுக்க வேண்டும் என்பதில் கச்சிதமாக செயல்படுபவர் என்றும் அவர் கூறினார். அதிமுகவில் பிளவு பேச்சுக்கே இடமில்லை என்றும் செம்மலை தெரிவித்தார். எந்த முடிவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நல்ல முடிவை எடுப்பார், தீர்க்கமாக முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுதான் கடைசியில் நிற்கும். அவர் எடுக்கிற முடிவு நல்லதாகவே இருக்கும். கிங் மேக்கர்ல அவரே தான் கிங். இஸ் நாட் ஏ கிங் மேக்கர். எங்க பொதுச் செயலாளர் தான் கிங். சோ கிங் மேக்கர் கிடையாது, அவர் தான் கிங். திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து தவிக ஆட்சி அமைப்பதை தடுக்க ஆளுநர் காத்திருப்பதாக சட்ட வல்லுநர் கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தாங்கள் அதிமுகவுடன் இணையப் போவதில்லை என தெளிவாக அறிவித்த பிறகும்
ஆளுநர் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். சர்க்காரிய கமிஷன் அறிக்கையின்படி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கோ கட்சிக்கோ பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக தொகுதிகளில் வென்ற கட்சியின் தலைவரை அழைத்து ஆளுநர் ஆட்சி அமைக்க சொல்ல வேண்டும் என்று சிபல் வலியுறுத்தினார். SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி ஒரு கட்சியின் பெரும்பான்மையை ஆளுநர் தீர்மானிக்க முடியாது என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கூறியுள்ளார். அதனை சட்டமன்றத்தில் மட்டுமே நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தனிப்பெரும் கட்சியாக வென்றுள்ள தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரும்போது அவரிடம் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கேட்பதற்கு ஆளுநருக்கு உரிமையில்லை என அவர் கூறினார். மேலும் சட்டமன்ற வாக்கெடுப்பின் போது சில கட்சிகள் நடுநிலை வகித்தாலே தவிக அரசு நிலை பெற வாய்ப்புள்ளது என்றும் சிபல் விளக்கமளித்தார். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.